ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது விவி ஃப்ளோரைட் ஐ சாங் எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஓப்பனிங்ல ஒரு ஈவெண்ட், அதாச்சும் எதிர்காலத்தில் நடக்க போறத மாட்சுமோட்டோ காட்டுறான். அதுல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியில விழுத காட்டுறாங்க. ஆனா விவி ஏற்கனவே நிறைய விஷயத்த மாத்திட்டா. அதனால இப்போ வேற ஒரு டைம் லைன் காட்டுறாங்க. இப்போ பிரசன்ட் காட்டுறாங்க. டிவாக்கு அதாச்சும் விவிக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. அவளை இப்போ மெயின்டெனன்ஸ்க்கு போய் செக் பண்ண அவ உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர்னு சொல்ல, விவியும் டாக்டர் இது என்ன அப்படின்னு கேட்க, அந்த டாக்டரும் உன்னோட கோலு உன்னோட இதயத்திலிருந்து பாடி மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால. ஆனா இங்க இருக்க மக்கள் இதயத்திலிருந்து பாடுறது சொல்றது நிஜமான இதயம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஹார்ட்னு சொல்றது ஒரு எமோஷன், அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ஆத்மா. அது ஒன்றும் சயின்ஸால உருவாக்கப்படுறது கிடையாது. உன்னோட இதயத்திலிருந்து உண்மையா ஒரு விஷயத்தை செய்வல, அது என்னங்கிறத கண்டுபிடி. அது கண்டுபிடிச்சா எனக்கான பதில நீயே சொல்லு. இதை யோசிச்சுக்கிட்டே டிவா அவங்க கிட்ட வர, அவளும் தன்னோட கிட்ட ஆமா உன்னோட இதயத்திலிருந்து பாடுறதுன்னு என்னன்னு கேட்க, அவ கூட இருக்க ஐயோ என்ன என்கிட்ட கேட்கற, உனக்கு என்ன ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, டிவாவும் சரி அந்த பொம்மை கரடி பொம்மை எங்க போச்சு அப்படின்னு கேட்க, அந்த நாவியையோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அது ஆஃப் ஆகுது. பார்த்தா பின்னாடி இருந்து மாட்சுமோட்டோ அதாச்சும் அந்த எதிர்காலத்துல இருந்து வந்து ஏயும் வரான். அவனை வந்துட்டு உனக்காக நான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு கழுவு கூட மாட்டேங்கிறல, அப்பப்ப இது தூக்கணும். டிவாவும் அவனை பார்த்துட்டு மாட்சுமோட்டோ வந்துட்டு அப்படின்னு கேட்க, மாட்சுமோட்டோவும் டிவா நம்மளோட கடைசி மிஷின் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சுல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை விட உனக்கு இப்ப நிறைய அடிச்சு வராங்க போலயே, என்ன பண்ண தெரியல, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஆனா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல, டிவாவும் இவ்வளவு நாள் எங்க போயிட்டு இருந்த, அதுவும் இல்லாம எதுக்காக இப்ப திரும்பி வந்திருக்க. மாட்சுமோட்டோவும் ஏன் திரும்பி வந்தேன்னா, நான் உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் 100 வருஷத்துக்குரியது. உண்மைதான், நான் 15 வருஷமா வெட்டியா தான் இருந்தேன், ஆனா அது ஒரு காரணம் இருக்கு, தேவையில்லாத விஷயத்துல நமக்கு நொழிச்சு மாட்டக்கூடாதுல, அதனால தான் எதுவும் சொல்லிக்காம உன்னை ரிப்பேர் ஷாப்ல கடைசி மிஷின் முடிச்ச அப்புறம் விட்டுட்டு நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். சரி இப்போ 15 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு புது சிங்குலாரிட்டி பாயிண்ட்டுக்கு போறோம், அதுக்கு நீ தயாரா இருக்கியா? இதுக்கு டிவாவும் நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, மாட்சுமோட்டோ நான் இங்க விளையாடிட்டு இருக்கேன், நம்ம தான் ஏற்கனவே நேமிங் ஆக்ட் தடுத்துட்டோம்ல. டிவாவோ உண்மைதான், அந்த ஏஐ நேமிங் ஆக்ட் வரல, ஆனா அதுக்கு பதில் ஒரு புது லா வந்திருக்கு. அந்த ஏஐ நேமிங் ஆக்டை விட ரொம்ப மோசமானது. நீ சொன்ன மாதிரி 15 வருஷத்துல ஏஐ ரொம்ப அதிகமா வளர்ந்துருச்சு. மாட்சுமோட்டோ ஏஐ எவல்யூஷன் ஆக போதுதான், அதை தடுக்கவே முடியாது. அப்புறம் அந்த புது லா வந்துச்சுனால அதுக்கு நேம் ஒரு காரணம் தான். அங்க பார்த்தா டிவா ஏற்கனவே காப்பாத்தின அந்த ஆபீசருமே எனக்கு இது ஒரு ஏஐ தான் சொல்லிச்சு, நம்ம எவ்வளவு நாள் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, அந்த நாள்ல என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம், அதனால தான் இந்த லாப நான் கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஆனாலுமே இப்போ இது பிரச்சனை இல்ல, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல, டிவாவும் இல்ல நான் அதை பண்ண போறதில்ல, என் கண்ணு முன்னாடி மோமோக்கா போறதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், அது ஹிஸ்டரியில நடக்க வேண்டியது, அது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்போ நீ எதுவும் பண்ண மாட்டேன்னா எதிர்காலத்துல நிறைய உயிர் சேதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன்னோட மெயின் ஸ்டேஜ பாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ காப்பாத்தலன்னா இதுதான் எதிர்காலமா இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போற டிவா அப்படின்னு மாட்சுமோட்டோவும் கேட்க, டிவாவும் அங்க இருக்க மனுஷங்களை நினைச்சு பார்த்துட்டு நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனா நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, உனக்கு வேற வழியே கிடையாது, ஆனா இப்போ நம்ம போகிற மிஷின் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு மாட்சுமோட்டோவும் சொல்ல, பார்த்தா ஸ்பேஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. ரொம்ப எவல்யூஷன் ஆனதுனால ஈஸியாவே மனுஷங்களால ஸ்பேஸுக்கு போக ஆரம்பிச்சது. அப்படி டிவாவும் மாட்சுமோட்டோவும் ஒழிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அந்த ராக்கெட்ல ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த மாதிரி ரொம்ப எவல்யூஷன் ஆனதுனால ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்பேஸ்ல ஹோட்டல் வச்சு நடத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே ஹோட்டல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்திருக்க ஹோட்டல் அதாச்சும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பேர் தான் சன்ரைஸ். இப்போ அந்த சன்ரைஸ் ஸ்டேஷனுக்கு டிவாவோ அங்க வேலை செய்யற ஒரு மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அங்க வந்திருக்கா. மாட்சுமோட்டோவும் 2 நாள் நம்ம இங்க தான் இருக்க போறோம், அதனால உன்னோட ஐடியா சேஞ்ச் பண்ணி உன்னோட டிவாங்கிற பேரை விவியா மாத்திட்டேன். டிவாவோ இதுவே கடைசி முறையா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பின்னாடி அங்க பாத்துக்கிற ஒரு வந்துட்டு விவி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்க, டிவாவோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இப்ப போயிடுவேன்னு சொல்ல, அந்த அவ முகத்தை பிடிச்சிட்டு நீ எப்பவுமே ஊருக்கு கொஞ்சமா சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும், அப்பதான் இங்க இருக்க மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. டிவாவோ எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்ல, அந்த இது ஒரு பெரிய குடும்பம், அதனால ரொம்ப ஃபார்மலா இருக்காது அப்படின்னு சொல்ல, டிவாவோ ஓகே ஸ்டெல்லா அப்படின்னு சொல்ல, அவளுமே அங்க இருந்து கிளம்புறா. இப்ப டிவாவும் மாட்சுமோட்டோ கிட்ட அப்ப நீ சொன்ன இவதானா அப்படின்னு கேட்க, மாட்சுமோட்டோவும் ஆமா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாத்துக்கிற இவதான், இவனும் அந்த சிஸ்டர்ங்கிற ஏல ஒருத்தி. டிவாவும் நான் அதை கேள்விப்பட்டிருக்க அப்படின்னு சொல்ல, மாட்சுமோட்டோவும் ஆமா உன்னோட சக்சஸ் உனக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட வாய்ஸ் இருக்க ஒரு நல்ல இவங்க தான், உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, ஆனா இவதான் எதிர்காலத்துல இந்த சன்ரைஸ் ஸ்டேஷன் பூமியில தள்ளி தரமட்டமாக்கி நிறைய பேர் அதுக்கு பலியாக்குனா. ஹிஸ்டரியிலேயே ரொம்ப மோசமான டிஃபெக்டிவ் இவதான். அந்த மாதிரி கிராஷ் பண்ணதுனால நிறைய மக்கள் எடுத்து போராட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி மக்கள் கோவத்தினால ஒரு புது குரூப் ஆரம்பிச்சு, அவங்க தான் டோக் ஹேண்டி குரூப். இதுதான் ஏக்கும் மனுஷங்களுக்கும் நடக்க போற போருக்கு ஒரு துரும்பு சீட்டா இருந்துச்சு. டிவாவும் அப்ப இந்த சன்ரைஸ் ஹோட்டல்ல பூமியில கிராஷ் ஆகாம பாத்துக்கணும். கரெக்டா மாட்சுமோட்டோவும் கரெக்டா சொன்னேன், இது சீக்கிரமா தடுக்கணும்னா ஒரே வழி எஸ்டெலாவை அழிச்சிடுறது. ஏன்னா அந்த ஹிஸ்டரியில எடுக்கப்பட்ட டேட்டா படி எஸ்டெலா தான் பூமியில அந்த ஹோட்டல்ல கிராஷ் பண்ணவளே. இந்த ஹோட்டல் எப்படி போகணும் எங்க திரும்புங்கிற அத்தாரிட்டி எஸ்டெலா கிட்ட, அந்த ஓனர் அவகிட்ட மட்டும் தான் இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த எஸ்டெலையே அழிச்சாதான் இந்த சன்ரைஸ் ஹோட்டல் விழாம இருக்கும். உனக்கு புரியுதா? டிவாவும் நீ டேட்டா வச்சு பேசிட்டு இருக்க, ஒருவேளை அவளை ஹேக் பண்ணி இல்ல அவளுக்குள்ள வைரஸ் போயிருந்தா என்ன பண்ணிருப்ப. மாட்சுமோட்டோவும் என்னவா இருந்தானா, ஆனா அவதான அது காரணம். டிவாவும் அதை முடிவு செய்யறதுக்கு நமக்கு தான் டைம் இருக்குல்ல. மாட்சுமோட்டோவும் விவி நல்லா புரிஞ்சுக்கோ,
அவனோட தங்கச்சிக்கு இருந்தால இதை நீ விட்டுறக்கூடாது. இப்போ குழந்தைங்க அந்த ஸ்பேஸ்ல விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க விவி மொத்தங்களும் இருக்காங்க. விவி எஸ்டெல்லா பார்த்துட்டு இவளுக்கு இது நல்லாவே பழகிடுச்சு போல அப்படின்னு சொல்ல அவளுக்கு பக்கத்துல இருக்கு. ஐயோ ஆமா 7 வருஷமா அவளும் சரி நானும் சரி இங்க தானே இருக்கும். டிவாவோ லெக்ரக் எஸ்டெல்லா பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு அவளும் கேட்க, இப்போ அந்த கிராவிட்டியும் ஆன் பண்ண அந்த மொத்த தண்ணி டிவாவை மலைப்பட இதை பார்த்து லெக்ரக்கும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். டிவாவும் இவ திருப்பி அந்த கொஸ்டின் கேட்க லெக்ரக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா ரொம்ப வருஷமா நாங்க ஒன்னா தானே இருக்கோம். அவளும் திடீர்னு சோகமாயிட்டு இங்க இருக்க எல்லாருமே ஒரு பெரிய ஃபேமிலி, உனக்கு ஒரு சின்ன வார்னிங் தரேன், அவ விஷயத்துல தலையிடாத. டிவாவும் ஏன்னு கேட்க லெக்ரக்கும் நீ இந்த ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்படலையா, இந்த ஸ்பேஸ் ஹோட்டலோட பழைய ஓனர் சாவுக்கு அவதான் காரணம், அப்படிதான் அவ இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆனா. இதை சொல்லிட்டு அவளும் போப்ப இதே நினைச்சு டிவா போயிட்டு இருக்க. இப்ப அவ கணக்கு முன்னாடி எஸ்டெல்லா தன்னோட ரூம்ல இருந்து போறத பார்க்க அவளுமே அவ போன அப்புறம் அவளோட ரூமுக்குள்ள போறா. டிவாவும் அந்த ஓனரோட போட்டோ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க. பின்னாடி யாரோ வராங்க, யாருன்னு பார்த்தா அது மாச்சு மட்டும். உன்னே தான் அந்த கார் போட்டு அடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு டிவாவும் சொல்ல மாச்சு மட்டும் பேச்சு மாத்தத இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க டிவாவும் நான் எஸ்டெல்லாவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். மாச்சு மட்டும் நம்மளுக்கு அதெல்லாம் நேரம் இல்ல, என்ன 23 நேரம் 27 நிமிஷம் இந்த ஹோட்டல் கீழே போய் கிராஷ் ஆக போகுது. டிவாவோ எனக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் இருந்தா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த ரூமுக்கு எஸ்டெல்லா வரா. எஸ்டெல்லாவும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க டிவாவோ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டாகணும். மாச்சு மட்டும் இவளுக்குள்ள ஒரு வைரஸை நான் திணிக்கிறேன், அதுக்கப்புறம் அவளோட உடம்ப நீ டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல டிவாவோ நான் தான் வெயிட் பண்ண சொன்னு சொல்லிட்டு அவ கையில போடுங்கிறா. மாச்சு மட்டும் ஒரு கரடி பொம்மையை பிடிக்கிறது எப்படின்னு தெரியல பாரு, இவ பாரு எப்படி கரெக்டா பிடிக்கிறா, பேசாம இவகிட்ட மிஷின் கொடுத்துருக்கா போல நல்லாவே பாக்குறப்ப. டிவாவோ இந்த போட்டோ பத்தி எனக்கு சொல்ல அப்படின்னு எஸ்டெல்லா கிட்ட கேட்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓபனிங் அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ இது, இவர் தான் எங்க ஓனர் அப்படின்னு சொல்ல டிவாவோ அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு கேட்க எஸ்டெல்லாவோ ஆமா அவரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஸ்டாஃப் மாதிரி எல்லாருமே வேலை செஞ்சுதான் ஆகணும், அதனால அவருமே வேலை செய்வாரு. அப்படி ஒரு நாள் ஸ்பேஸ் வாக் பண்றப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. சரி நீ ஸ்பேஸை பத்தி என்ன நினைக்கிற, உன்னோட கண்ணில் இருக்க கேமரா வச்சுக்கிட்டு இங்க ஏதாச்சும் ரேடியேஷன் இருக்கா, ஏதாச்சும் ஆபத்து இருக்கான்னு ஸ்கேன் பண்ற. ஆனா மனுஷங்களுக்கு அது இல்லாமலே இது ஆபத்துன்னு தெரியும். முதல் முறையா மனுஷங்க ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைச்சாலே அவங்களுக்கு நிறையவே ஆபத்து இருந்துச்சு. ஆனா அந்த மொத்த ஆபத்துமே இந்த ஸ்பேஸோட அழகுல மறைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்பேஸ்ல இருக்க காஸ்மோஸால தான் பண்ண முடியும் அப்படின்னு எங்களோட ஓனர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எங்களோட பழைய ஓனர் இறந்த அப்புறம் இந்த ஹோட்டலை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட நான் கெஞ்சி கேட்டேன். அதுக்கப்புறம் என்னையே இந்த ஹோட்டலை ஆப்ரேட் பண்ண வச்சாங்க. நான் முதல் முறையா உருவாக்கப்பட்டப்ப கேர் டேக்கரா தான் ஆரம்பிச்சேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இந்த ஹோட்டலை விட்டு எப்பயுமே போறதா இல்ல. எனக்கு இந்த சன்ரைஸ் ஹோட்டல் ரொம்பவே பிடிக்கும். டிவாவும் எஸ்டெல்லா உன்னோட இதயத்துல இருந்து ஒரு விஷயத்த பண்றதுன்னு என்ன அப்படின்னு கேட்க எஸ்டெல்லாவும் உனக்கு எப்படி சொல்றேன்னா எங்களோட கெஸ்டை வெல்கம் பண்றப்ப நாங்க எப்படி சிரிக்கிறோம், இது எங்களோட வேலையில ஒரு பார்ட் இருந்தாலுமே ஒரு முக்கியமான ப்ராமிஸை நான் பண்ணிருக்கேன். ஒரு ஆர்ட் பத்தி பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா காமெடி தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிக்க டிவாவும் அவன் கையை பிடிச்சிட்டு எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பார்த்தா அங்க ஏதோ ஒரு வார்னிங் வருது. மாத்த மட்டும் இவ்வளவு சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இல்ல, இன்னும் 23 மணி நேரம் இருக்கு. எஸ்டெல்லாவும் உடனே எல்லா செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்க அவளும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஏதோ ஒரு டோர் மேல் ஃபங்க்ஷன் ஆனதால இப்படி நடந்திருக்கு, அதனால இங்க இருக்க எல்லா இடத்தையும் தேடி பாருங்க, ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா உடனே சொல்லுங்க. அங்க இருக்க மனுஷங்களை பதட்டமா வச்சு இல்லாம இருக்க அவளுமே மேல இருக்க டோர் ஓபன் பண்ணி காஸ்மோஸ் காட்டுறா. அவளும் அங்க இருக்க கான்ஸ்டலேஷன் ஸ்டார்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களை திருப்பியுமே வர வைக்கிறா. இதுதான் ஹோட்டல் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. டிவாவு மாச்சு மட்டும் இதை கேட்கறியா அப்படின்னு கேட்க மாச்சு மட்டும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அவளுமே சிஸ்டர்ங்கிற டைப்பே இதன இங்க இருக்க கெஸ்ட பாட்டு பாடி அவ அமைதி பார்த்துட்டு இருக்கா. டிவாவோ உனக்கு இப்ப புரியுதுல இந்த ஹோட்டல் கிராஷ் ஆகிறதுக்கு கண்டிப்பா எஸ்டெல்லா காரணம் கிடையாது. மாச்சு மட்டும் நான் இங்க இருக்க ரெக்கார்டை செக் பண்ணி பார்த்தா பழைய ஓனர் நிஜமாலே ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருக்காரு. அதுல கண்டிப்பா ஹீவேதோ பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. இருந்தாலுமே எதிர்காலத்துல ஹீவ தான் கிராஷிங்க்கு காரணமா இருந்திருக்கா. டிவாவும் இப்ப வேற இடத்துக்கு போய் செக் பண்ணலான்னு போறப்ப பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க. அவளும் நீ டிவா தானே, நான் போய் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல டிவாவும் நீ யாருன்னு கேட்க அவளோ என்னோட பேரு யோசிக்கா, நம்ம மாமா கூட தங்கச்சி. அதே டைம் முதலீடு பார்த்தா லெக்ரக்கும் எஸ்டெல்லா கிட்ட இந்த பிளான சீக்கிரமா செய்யுங்க, இங்க ஏற்கனவே மோப்ப பிடிச்சிட்டு இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க, நம்மளோட ஓனரோட கனவு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பென்ட்ரைவை கொடுக்க அவளுமே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போய் அவ கழுத்து திருக்கி விட்டுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.